சிறந்த தலைவன் சீமான் அவர்கள் அவங்க கட்சியில் சொல்லிக்கிறாங்க. ஏண்டா என் மக்களை எதுக்குடா இப்படி ஏமாத்துறீங்க? 4000 தரேன், 20,000 தரேன், 25 லட்சம் தரேன் அப்படின்னு ஏண்டா ஏமாத்துறீங்க அப்படிங்கிறீங்களே சீமான். நீங்கள் உங்கள் கட்சி அமைச்சு வந்து ஆடு வளர்த்து மாடு வளர்த்து கோழி வளர்த்து மண்ணை நோண்டி மரம் பெருசாகி பனையிலேருந்து காய் விழுந்து கொட்டை எடுத்து வேலை செய்கிறக்குள்ள வேலை தேடிட்டு இருக்கிற எல்லாருமே மண்ணுக்கு போயிடுவான். இவர் சொல்கிற திட்டம் என்னன்னா, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை தேடுறவங்க வந்து சுத்தமாக காசே இருக்காது. அவனுக்கு ஒரு டிடி எடுக்க, ஒரு மணி ஆர்டர் பண்ண, ஒரு தொலைநோக்கு, ஒரு தொலைத்தொடர்புக்கு பயன்படும். அவன் வந்து எத்தனை கஷ்டப்பட்டு ஊரெல்லாம் சுற்றி எங்கேயாவது சாப்பாடு போடுவாங்களான்னு சென்னையில் தெரு தெருவாக அலைஞ்சிட்ருக்காங்க வேலை இல்லாதவங்க. ஏதோ ஒரு இலவச சாப்பாடு போட்டாங்கன்னா சாப்பிட்டு அங்கேயும் இங்கேயும் படுத்து கிடக்கிறான். பார்க்லேயும் சென்னையில் போய் பாருங்கள், ஸ்டேஷனில் எத்தனை பேர் வேலை இல்லாதவங்க போய் படுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு தொகுதி கிடச்சிச்சில்ல, அந்த ஒரு தொகுதியை சோலையாக்கியிருக்கலாமல்ல, அங்கே நிறைய சாலைகள் போட்டிருக்கலாமல்ல, இந்நேரம் வயலும் வாழ்வுமா அந்த இடத்த எல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்க வேண்டியது தானே. அந்த ஊருக்கு மாதம் ஒரு 10 ஆடுகளை வாங்கி 5 குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு? அந்த 5 குடும்பத்தில் இருக்கிற ஆடுகள்லாம் குட்டி போடும், அதை ஒரு 5 குடும்பத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த 13 வருஷத்தில் நீங்கள் அந்த ஊரையே சூப்பராக வளர்த்திருக்கலாமே. இந்த தமிழ்நாட்டில் ஒரு இப்படி வந்து ஒரு தலைவர் பாரு, எப்படி ஆடு மாடை வளர்க்கணும், கோழியை வளர்க்கணுன்னு மக்களுக்கு எப்படி கொடுத்து ஒரு இப்படி தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்காரு. அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்களே சொல்லியிருப்போமே உங்களை. அதெல்லாம் கிடையாது. காரு பந்தோஸ்தான காரு வாங்குறது, முருகன் கோயிலில் பூஜை போட வேண்டியது, கேரவன் வாங்க வேண்டியது, அமெரிக்கன் ஸ்கூலில் உன் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது. உன்னோட இஷ்டத்துக்கு நீ ஜாலியாக வாழ்க்கை வாழி ஒரு ஜிபேவை போட்டு, மக்களே அன்புக்கு தோழர்களே, பணம் போடும்போது மட்டும், பணம் கேட்கும்போது மட்டும் உன் மூஞ்சி அப்படியே என்னமோ அது சொல்ல முடியாது, பச்சை பிள்ளைன்னு சொன்னால் அது கேவலம், அப்படியே சுண்டி போய் சுருங்கி கிடக்குது. மேடையில் ஏறும்போது மட்டும் தொண்டையை திறந்து பேசுகிற, அதுவும் அடுத்தவனை திட்டுற ஒரு தலைவன்னா அடுத்தவங்களை வந்து பேசவே கூடாது. அவனுக்கு மரியாதை இருக்க குறையத்தான் செய்யும் மொழிய மரியாதையே கிடைக்காது. ஒருத்தனை வந்து இன்னொருத்தன் புரளி பேசுகிறவன் ஒரு நல்ல தலைவனே கிடையாது என்னை பொறுத்தளவு. 25 லட்சம் கொடுக்குறாரு, டிப்ளமோ படித்து ஏன் குறைச்சி கொடுக்குறாரு? அவன் ஒரு இன்னொரு நம்ம 2 டிகிரி படித்தோம்னா நம்மளுக்கும் ஒரு 25 லட்சம் கிடைக்கும் லோனு. இன்றைக்கி ஷூரிட்டி கொண்டு போய் காப்பாற்றுற மாதிரியே நமக்கு காட்டுற மாதிரி இருக்குதா? என்ன இருக்குது?